என் அன்பின் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசு சபைக்குடைய வருகிற இந்த அருமையான நாளில் ஆண்டவரே எங்களுக்கு புது பலன் புது ஜீவன் தந்து துதித்து ஆராதிக்க நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நீர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை நாள்தோறும் வணங்குகிற தேவன், எங்களை நாள்தோறும் நடத்துகிற தேவன். ஆண்டவரே, எங்களுக்கு வழி இதுவே, இதிலே நட என்று எங்களுக்கு போதித்தருளுகிற எங்களுக்கு நல்ல மெய்ப்பராக இருந்திருப்பா. ஆண்டவரே, கரடுமுரடான பாதைகளில் எங்கள் பாதம் ஆண்டவரே இடராதபடிக்கு எங்கள் வழிகளை செவைப்படுத்தின தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் எங்களை கைவிடாத நல்ல ஆலோசனை கர்த்தராக இருந்திருப்பா. ஆண்டவரே, ஒரு தாய் தந்தை தேற்றுவது போல் எங்களை தேற்றின தேவன், ஒரு நண்பன் எங்களை அரவணைப்பது போல் எங்களை அரவணைக்கிற தேவன். அப்பா, ஆண்டவரே, இந்த கால வேளையில் எங்கள் நன்றிதத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் துதி வழிகளை உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உடலில் கனியான சோத்திர பலிகளை இந்த கால வேளையில் நாங்கள் அனைவரும் உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். ஆண்டவரே, அவையானவரே, நீங்கள் எங்கள் மத்தியில் உலாவங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படணும்ப்பா. ஆண்டவரே, எங்கள் நாவோடு இருந்து நீர் ஆண்டவரே எங்களுடைய துதி பலிகளில் நீர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறப்பா. நீர் எங்கள் மத்தியில் உலாவங்கப்பா. ஆண்டவரே, வருகிறவர்களாம் நேரப்பட கூட்டி சேர்க்கும்படியாக செபிக்கிறேன். ஆமென். சோத்திரம். எல்லா சோத்திர பலிகளில் எடுக்கலாம். ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். முந்தினவரும் பிந்தினவருமான தேவனே சோத்திரம். அல்பாவுமேகமான தேவனே சோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே சோத்திரம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே சோத்திரம். எங்கள் பரலோக தேவனே சோத்திரம். இந்த முழு உலகையும் ஒரே வார்த்தையினால உருவாக்கின தேவனே சோத்திரம். நீ சிருஷ்டி கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் காண்கின்ற ஆண்டவரே எல்லா இயற்கைகளையும் நீர் உருவாக்கின தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீரில் வாழும் ஜந்துக்களை உருவாக்கின தேவன். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களுக்கும் உயிரை தந்த தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சொந்த சாயலாகவே நீர் மனிதனை உருவாக்கினீர். ஆண்டவரே, ஆண்டவரே, அவனிடத்தில் இருந்த ஆண்டவரே ஒரு ஜீவ ஆத்மாவை அவனுக்கு அருளின தேவனே சோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஆத்மா நிறைவோடு நாங்கள் இந்த காலைவெளியில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அன்று ஆபிரகாமின் தேவனாக இருந்தீர், ஈசாக்கின் தேவனாக இருந்தீர், யாக்கோபின் தேவனாக இருந்தீர். அன்று மோசேவோடு நீர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி நிரூபித்த காட்டின தேவன். ஆண்டவரே, நீ சொன்ன சொல்லை காப்பாற்றின தேவன், வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றின தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைத்து பெரிய ஜாதியாக்கின தேவனே நீ சோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனை சத்துருக்கள் படையெடுத்து வந்தாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தந்த தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனை ஏசியக்கு சித்தனா வந்தாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ரெகவோத்தை தந்த தேவனாக இருக்கிறீர். சத்துரு தரிசனங்களை தடை பண்ண முயற்சி செய்தாலும் தரிசனத்தை நிறைவேற்றின தேவனாக இருக்கிற ஆண்டவரே. அடிமைத்தனத்திலிருந்து உம்முடைய ஜனங்களை நீர் மீட்டெடுத்து வந்த தேவன். ஆண்டவரே, எல்லா ஸ்தோத்திரங்களை எடுக்கலாம். அவர் நல்லவர், அவர் வல்லவர். கர்த்தாவே, தேவர்களுக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரே, உம்முடைய கரம் வலது கரம் பராக்கிரம் நிறைந்தது. ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் மகிமை நிறைந்தது. ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனை அற்புதங்களை செய்தீங்க, எத்தனை அடையாளங்களை செய்தீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, செங்கடலை இரண்டாக பிரித்த கரம், யோர்தானை இரண்டாக பிரித்த கரம், எரிகோ கோட்டை தகர்த்தன கரம், தானியேலோடு சிங்க கபில உலாவின கரம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு அக்கினி ஜுவாலையில் இருந்த கரம். ஆண்டவரே, அன்று கிதியோனோடு இருந்த கரம், அந்த சிம்சோனோடு இருந்த கரம், அந்த எஸ்ராவோடு இருந்த கரம், அந்த எரேமியாவோடு இருந்த கரம், இன்றும் எங்களையும் ஆண்டவரே நீர் தாங்கி பிடிக்க நீர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எத்தனை நியாயாதிபதிகளை எழுப்புனீங்க. ஆண்டவரே, எத்தனை தீர்க்கதரிசிகளை எழுப்புனீங்க. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு நல்ல வழிகளை நீர் போதித்து நீர் கண்டித்து உணர்த்தின தேவனாக இருக்கிற ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை. ஆண்டவரே, அனைவரையும் நேசிக்கின்ற தேவனே சோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காக அந்த உலகத்தில் வந்து பிறந்த தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, மனித உறவில் வந்து பிறந்த தேவன். ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்காக எங்கள் அக்கிரமங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்த தேவன். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்கள் மீறுதலுக்காக நீர் அடிக்கப்பட்டீர். ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே, ஆண்டவருடைய அன்பு பெரியது, உம்முடைய அன்பு பெரியது. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் பாவங்களை நீர் எங்களை விட்டு புறம்பே அகற்றின
தேவனாக இருக்கிற ஆண்டவரே, இந்த காலவெளியிலுமே நான் துதிக்கிற ஆண்டவரே, யெகோவா ரஃபா எங்களுக்கு சுகம் தந்த தெய்வனே ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் எனக்கு சுகமானோம் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை தந்தீங்க, பிசாசின் பிடிகளிலிருந்து விடுதலை தந்தீங்க, ஒரு நித்திய ஜீவனை தந்திருக்கீங்க, நித்திய வாழ்வை தந்திருக்கீங்க ஆண்டவரே, ரட்சிப்பின் நிச்சயத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலவேளையில உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் என்று சொல்லி ஒரு அருமையான பாடல் மூலமாக அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. காலவேளையில பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இன்னைக்கு கால வேளையில் நம்ம ஒரு தீமில் ஒரு கருப்பொருள் ஆராதிக்க போகிறோம். என்ன கருப்பொருள்னா ஆளுகின்ற தெய்வம். சொல்லுங்க, ஆளுகின்ற தெய்வம் என்றால் இந்த வாரத்தில் நம்ம தேசத்தை, நம்முடைய இந்திய தேசத்தை ஆளப்போகிற தலைவர் யார் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், தீர்மானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் எல்லா இடங்களிலும் என்ன பண்ணுறோம், அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று நம்ம தீர்மானம் எடுக்க போகிறோம். என்ன நல்ல சிறந்த தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய இந்திய தேசத்துக்கு ஒரு நல்ல தலைவர் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ கட்சியினர், எத்தனையோ மக்கள் இந்த காலவெளியில் கூட என்ன பண்ணுறாங்க, உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். தங்களுடைய கட்சியின் அந்த நோக்கத்தை, தங்களுடைய கட்சியின் அந்த காரியத்தை, என்னென்ன குறிப்பைகள் முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள், என்னென்ன திட்டங்கள் செய்திருக்கிறார்கள், என்னென்ன திட்டங்கள் வருகின்ற நாட்களில் செய்ய போகிறார்கள் என்று சொல்லி இந்த எலெக்ஷன் கேம்பெயின் என்ன பண்ணுது, நடந்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கு நம்ம ஒருவரை நாம் குறித்து நாம் ஆராதிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். யார் என்றால் இந்த அகிலத்தை, இந்த முழு உலகத்தையும் ஆளுகின்ற தெய்வன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முழு உலகத்தையும் ஒருவர் ஆளுகிறார். இந்த முழு உலகத்தையும் ஒருவர் என்ன பண்றாரு, உருவாக்கின தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அரசாட்சியின் கீழே என்னென்னலாம் இருக்குது. இந்த பூமியில ஒரு மனிதனை அரசாட்சி செய்யும் போது, ஒருவர் அந்த பதவியில் இருக்கும் போது என்ன பண்றாங்க, மக்களுக்கு ஒரு சட்டத்திட்டத்தை தராங்க, மக்களுக்கு சில பிரமாணங்களை தராங்க, இதை மாதிரி நடக்கணும், இது மாதிரி செய்யணும், இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இந்த முழு உலகத்தையும் ஆளுகின்ற பிதாவாகிய தேவன் சகல உயிர்களுக்கும் கட்டளையிடுகிறார். ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளுக்கு கட்டளையிடுகிறார், கடலில் வாழ்கின்ற உயிரினங்களுக்கு கட்டளையிடுகிறார், உயிருள்ள எல்லா மரம் செடி கொடிகள் காற்று கடலுக்கும் அவர் கட்டளையிடுகிறார். எல்லாத்தையும் போஷிக்கிறார். ஒரு மனிதனால சில காரியங்கள் மட்டும்தான் செய்ய முடியும், சில காரியங்கள் மட்டும்தான் எந்த பிரைம் மினிஸ்டர், எந்த அதிகாரி வந்தாலும் செய்ய முடியும், பிரசிடென்ட் வந்தாலும். ஆனால் நம்முடைய தேவன் எல்லா உயிர்களுக்கும் அவர் என்ன பண்றாரு, தினந்தோறும் போஷிக்கிறார். ஒரு சின்ன சின்ன சிட்டு குருவிக்கும் என்ன பண்றாரு, அவர் காலையில உணவை தருகிறார். ஒரு பெரிய யானைக்கு என்ன பண்றாரு, உணவு தருகிறார். அறிவு உள்ள ஒரு மனிதனுக்கு என்ன பண்றாரு, உணவு தருகிறார். யாரால முடியுமா, யாரால முடியும்? அதான் அகிலத்தை ஆள்கின்ற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த காலையில ஆளுகின்ற தேவன் ஆண்டவரே, நீர் சர்வ சிருஷ்டியும் உம்முடைய வல்லமையின் கரத்தில் அடக்கி வச்சிருக்கிறீங்க. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உமது பாதப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவ்வளோ மகத்துவம் உள்ள தேவனை தான் இந்த காலை வேளையில் நீங்களும் நான் என்ன பண்றோம், ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் யார் எப்படி இருந்தாலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர் என்று சொல்லி வேதத்தில் அவருடைய அதிசயங்களை கூறுகின்ற வார்த்தைகள் ஏராளம் ஏராளம். அதனால இந்த காலை வேளையில் பெரியவரான நம்மை ஆளுகின்ற தேவனை, பரலோக தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போமா? ஆமென். இந்த பாடலை பார்க்கிறோம், எல்ஷடாய் நீ சர்வவல்ல தெய்வம், உங்களை உயர்த்துகிறோம். யெகோவா நிசி நீர் எங்களுக்கு வெற்றி தருகிற தெய்வம். யெகோவா ரஃபா நீ சுகம் தரும் தெய்வம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த வரி வரும்போது கைகளை உயர்த்தி எல்லாருமே நம்ம சத்தமாக நாம் அதை முழங்கி அதை நம்ம கூறலாம். சேர்ந்து பாடுவோமா?
எதுவுமில்ல. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. கைகளை வச்சு உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, எல்லாம் கண்களை மூடி, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. யெகோவா ரப்பா, சுகம் தந்த தெய்வமே. யெகோவா ரப்பா, சுகம் தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. எல் ரோயி, எல் ரோயி, என்னை கண்ட தெய்வமே. சொல்லுவோம், எல் ரோயி, என்னை கண்ட தெய்வமே.
ஆகாதது எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நிச்சயம் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும் என்றால், என் தேவனால் ஆகாதது எதுவுமே இல்லை, சகலத்தையும் அவரால் செய்யக்கூடும், சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் என்று சொல்லி பல வசனங்கள் மூலமாக நாம் இதை என்ன பண்ணலாம், உறுதிப்படுத்தி கொள்ளலாம். மேகம் போல திரளான சாட்சிகள் உள்ளாங்க. ஹல்லேலூயா. நாம் முதலாவது பழைய ஏற்பாட்டு நாட்கள்லேருந்து புதிய ஏற்பாட்டு நாட்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன தெரியும்னா, என் தேவனால் அனைத்தையும் செய்யக்கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் நினைக்கலாம், இந்த காரியங்கள்லாம் அனுகூலமாக இருந்தால் நடக்கலாம் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் அவர் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணணும், மாற்ற முடியும். ஒருவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாக்க முடியும். பயந்து நடுங்கிட்டு இருந்தவனை அவர் என்ன பண்ணுறார், ஒரு ரட்சகனாக ஏற்படுத்துகிறார். இந்த உலகத்தில் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை எல்லாம் தேவன் என்ன பண்ணுறார், உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், அவருடைய ஆவி, அவருடைய வல்லமை என்ன பண்ணுது, அது பலவீனனை பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அறிவற்றவனை அறிவு உள்ளவனாக்க அது என்ன பண்ணுது, மாற்றுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்ன சீஷர்கள் என்ன பண்ணாங்க, பேதுருலாம் அன்னைக்கு அவங்களுடைய அந்த காஸ்பலை கேட்டு, சத்தியத்தை கேட்டு எத்தனை மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த உலகத்தில் சொல்லலாம், நீ ஊழியம் செய்கிறதுக்கு இத்தனை தகுதியெல்லாம் தேவை, அப்போ தான் எல்லாமே கேட்பாங்க செய்வாங்க. இல்லை, அப்போ ஆண்டுடைய அபிஷேகம் வரும்போது பேதுருவை கொண்டு என்ன பண்ணுது, நிழல் பட்டவங்கள்லாம் சுஸ்தமானாங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த உலகம் சொல்லலாம், இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. இதே மாதிரி தான் சவுல் இருந்தார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் தொட்ட உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, வல்லமையாக மாறிட்டார். ஹல்லேலூயா. எத்தனையோ நிருபங்கள் எழுதினார். அதனால நம்ம இன்னைக்கு பார்க்குற சூழ்நிலைகளை வைத்து எதையுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான். ஏன்னா எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேர்பட்டவனாக இருந்தாலும் அவனையும் சிறுமைப்படுத்த அவரால் கூடும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த முழு உலகையும் அவர் ஆளுகின்ற தேவன். ஹல்லேலூயா. அந்த ஆளுகின்ற தேவனை நம்ம உறுதியாக படிச்சுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் தேவன் தந்த உயிர், நம்ம பாடுறோம். மரம், செடி, கொடி அது எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. நாய், நரி எல்லாம், காட்டில் வாழ்நிறங்கள், பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. ஆனால் ஆத்மா இல்லை. மனிதனுக்கு மட்டும்தான் தேவன் தன் சொந்த சாயலாக தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி தன்னுடைய ஆத்மாவை தந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம ஒரு வசனத்திலையும் நம்ம ஒரு பிரேயர்லையும் சொல்ல போகிறோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. அப்போ நம்ம உள்ள நம்முடைய வாழ்க்கையில் உடல் இருக்குது, எல்லாம் பார்க்குறோம். ஆனால் உள்ளான வாழ்க்கையில், உள்ளான சரீரத்தில் ஒரு ஆத்மா இருக்கிறது. அதனால தான் ஆத்மா தேவனை எப்பொழுதும் என்ன பண்ணணும், நன்றி தெரிச்சுட்டே இருக்கணும்னு சொல்கிறோம். அதனால் அனைத்து உயிர்களே பாடுங்கள். இந்த பாடப்படுதான், மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள், ராஜாதி ராஜா வாழ்க, கத்தாதி கத்தா வாழ்க, எக்கால துணி முழங்க இப்பொழுது துதியுங்கள், வீணையுடன் ஆலோசித்து வேதனை துதியுங்கள். ஹல்லேலூயா. துதியோடும் புகழ்ச்சியோடும் நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் இப்போ. அதனால் அவன் நாமத்தை உயர்த்தி நம்ம பாட போகிறோம். எல்லாம் ஆயத்தமாக இருக்கீங்களா? எல்லாம் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோமா? ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். எல்லா கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மேம்படுத்தலாம். மகிழ்வுடனே மகிழ்வுடனே
உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுங்கள். கையில உயர்த்தி ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா ஆமென், கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். எங்கள் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். எங்கள் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடிடுங்கள். எங்கள் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடிடுங்கள். நாம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நல்லவர். நாம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ஆமென். நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஆமென். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க,
ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா ஹல்லேலூயா எப்போதும் இருப்பவர் வாழ்க இனிமேலும் இனிமேலும் வருபவர் வாழ்க ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாருங்கள் எங்கள் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடிடுங்கள் நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி நடனத்தோடும் தம்புரோடும் நாதனை துதியுங்கள் நடனத்தோடும் தம்புரோடும் நாதனை துதியுங்கள் மனதோடும் குழலூதி சத்தமாய் துதியுங்கள் தாளத்தோடும் குழலூதி சத்தமாய் துதியுங்கள் ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடிடுங்கள் எங்கள் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடிடுங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அவர் ஆளுகை செய்கின்ற தேவன் என்று சொல்லி ஒவ்வொரு பாடல்கள் மூலமாக நாம் பாடிக்கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இந்த வரி பார்த்தீங்களா, ஒரு அருமையான வரி. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே, அவர் நம்பத்தக்கவர். நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும். ஹல்லேலூயா. ஒரு தலைமுறை அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறை கர்த்தருடைய சந்ததி, ஆண்டோடைய சந்ததி என அழைக்கப்படும். ஆனால் அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர் ஆளுகை செய்கிற தேவன். அதனால் இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு போடுற வயசு வரல, அப்படிதானே? பெரியவங்களுக்கு தெரியும் இந்த ஓட்டு எப்படி தீர்மானிக்கிறது என்று சொல்லி. இன்னைக்கு ஆளுகை செய்கிற தேவனை எது நம்ம உயர்த்துகிறோம் என்றால், நம் தேவனால் நினைத்தால், இந்த முழு உலகையும் ஆளுகின்ற தேவன் நினைத்தால் எது வேணாலும் அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. மனிதரால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் எல்லா சூழ்நிலை பிள்ளைங்க உறுதியை யாரை பற்றி கொள்ளணும்னா, ஆளுகை செய்கிற, முழு உலகையும் ஆளுகை செய்கிற தேவனை மாத்திரமே நாம் சார்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் என்ன பண்ணுது, சில காசுகளுக்காகவும் சில உயர்வுகளுக்காகவும் பணத்திற்காகவும் என்ன பண்ணுறாங்க, நிறைய இடத்திற்கு நிறைய பேருக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்க, ஓடுகிறார்கள், அலைகிறார்கள். வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைத்து விடாதா, வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்து கிடைத்து விடாதா, ஒரு வேலை எனக்கு கிடைத்து விடாதா என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, பல பேர் தலைவர்களுக்கு பின்பாக போகிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேல பற்றுதலாக இருப்பதே அல்ல. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் யார் மேலே பற்றுதலாக இருக்கணும், கர்த்தர் மேலே பற்றுதலாக இருக்கணும். கர்த்தர் மேலே பற்றுதலாக இருக்கும் போது தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், தேவன் தலைவருடைய இதயத்தில் பேசுவார். அதனால் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தேசத்து ஆளுகளை தலைவர்களுக்காக இந்த வாரம் முழுவதும் ஜெபிங்க. ஆண்டவரே, யார் எங்களுக்கு தர நீர் சித்தமாக இருக்கிறீர்களோ அந்த தலைவரை நீங்கள் தாங்க, உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். அவங்க உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ ஆண்டவரே நீர் போதித்து நடத்துங்கப்பா.
நீங்கள் சொல்லித்தாங்கப்பா என்று சொல்லி அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபித்து வாக்களிக்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னால் அவர் ஆளுகை செய்கின்ற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஒரு வரியை மட்டும் பாடி நம்ம அடுத்த பாடலுக்குள்ளாக நாம் கடந்து சொல்லலாம். நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே, நம்பத்தக்கவர் என்று சொல்லி இந்த பாடலை, இந்த வரியை பாடுவோம். கைகளை தட்டி நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ஆமென். நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா. அவர் நம்பத்தக்கவர், எல்லா சூழ்நிலையும் நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா. ஏன் இந்த வரியை நம்ம பாடுறோம்னா, கர்த்தரை உறுதியாக பற்றிக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் வருகிற நாட்களில் மாறினாலும் சரி, அது சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ரட்சிப்பு இங்கே கிடைக்கும் அங்கே கிடைக்கும்ல. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். படுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையம் படைத்தவரை நாம் பார்க்கின்றேன். தள்ளாட விட மாட்டார், காக்கும் தெய்வன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தெய்வன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. அதனால இந்த இது நம்முடைய எல்லா சூழ்நிலையும் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் நம்ம சொல்லித் தரணும். ஹல்லேலூயா. ஒரு வேளை இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும்போது நான் நம்புகிறேன் அப்படின்னு இல்லை. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் அமருங்க. இன்னைக்கு அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இந்த வாரத்தில் எல்லாருமே ஆளுகை செய்கிற தேவன். இந்த வாரத்தில் இந்திய தேசத்தில் நாடாளுமன்ற பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதனால் ஆண்டவர் இந்த அகிலத்தை ஆளுகின்ற தேவன். நம்ம யார்கிட்ட கேட்க போகிறோம்? அகிலத்தை ஆளுகின்ற தேவனிடத்துல தான் நம்ம செபித்து அந்த அறிவை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதனால் எப்பயுமே நம்ம பிள்ளைங்க நல்லா அறிஞ்சுக்கொள்ளணும். நம்ம கடைசி நாட்களை நெருங்கி கொண்டு வருகிறோம். எங்கே வந்துட்டு இருக்கிறோம்? கடைசி நாட்கள். சொல்லுங்கள், கடைசி நாட்கள். ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ பிரயாசங்கள், எத்தனையோ காரியங்கள் நம்ம ஏறெடுக்கிறோம், பண்ணுறோம், செய்கிறோம். ஆனால் ஒரு எண்டு இருக்குது இல்லை? எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. அதனால் இந்த உலகத்தில் தேவனுடைய வருகைக்கு அடையாளமாக எத்தனையோ காரியங்கள் நடந்து வருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையும் நடந்து வருகிறது, சபைக்குள்ளேயும் நடக்குது, சபைக்கு வெளியிலையும் நடக்குது. எத்தனையோ காரியங்கள் நடக்குதுங்களா? உலகத்திலையும் நடக்குது, உள்ளுக்குள்ளேயும் நடக்குது, குடும்பத்திலையும் நடக்குது. அதனால் இந்த நாட்களில் ஆண்டவரே நீர் தான் எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் நம்பத்தக்கவராக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கிருபை என்றென்றும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்ப்பா. கடைசி நாட்களில் நோவாவின் காலத்தில் லோத்தின் நாட்கள் நடந்தது போல நடக்குது. அவரவர் தங்கள் தங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டா போதும் என்று சொல்கிற நிலைமை இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த நாட்களில் நீங்கள் பலப்படுத்தணும், உறுதியாக நிற்கணும். இன்றைக்கி ஆண்டோட வருகை வந்தால் என் குடும்பம் பரலோகத்துக்கு செல்லுமா, நான் இத்தனை நாள் பிரயாசப்பட்டதற்கு பலன் எனக்கு அங்கே கிடைக்குமா, அதை மாத்திரமே நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் சொல்ல வேண்டும். அதனால் இன்னைக்கு அடுத்த பாடல் பாடுவதற்கு முன்பாக போன வாரம் ஒரு சத்தியத்தை கேட்டோம். அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் நம்ம எந்த காரியத்திற்கெல்லாம் அவருடைய பாதத்தில் செத்தவனை போல நாம் விழுகிறோமோ
நம்முடைய பாவத்திற்கு, நம்முடைய கோபத்திற்கு, நம்முடைய பிடிவாதத்திற்கு, நம்முடைய சாபத்திற்கு, நம்முடைய வியாதிக்கு, நம்முடைய தீமையான எண்ணங்களுக்கு, இச்சைகளுக்கு, இது எல்லாத்திற்கும் நம்ம எப்பொழுது அவருடைய பாதத்தண்டில் செத்தவனா உலகிறோமோ அப்பொழுதுதான் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வலதுகரம் நம்மை தாங்கி பிடிக்கும். ஹல்லேலூயா. அதை நன்றாக அறிந்து கொண்டோம். அதனால் எனக்கு ஆவியானவர் எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவர் அன்பானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். சகல சத்தியத்திலும் நம்மை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனையோ காரியங்களில் பிதாவினுடைய அன்பு, தேவனுடைய அன்பு, இயேசுவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அன்பு, திரியேக தேவன் நம்மேல் என்ன பண்ணுறார்? அன்பு வைக்கிறார். இது எல்லாருமே என்ன பண்ணுவோம்? ஒத்துக்கொள்வோம். இதில் நம்ம எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வரியை பாருங்க, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். தேவன் ஒருவரை அனலாக்க வேண்டும் என்றால், தேவன் ஒருவரை பயன்படுத்த வேண்டும் என்றால் அவர் எப்படி இருக்கணும்? அன்பினால் அவங்க அலங்கரிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நம்ம அபிஷேகம் பெற்றிருந்தாலும், தீர்க்க தரிசன வரங்கள் பெற்றிருந்தாலும், தூதர் பாஷைகளை பேசினாலும், அன்பு ஒருவருக்கு இல்லாவிட்டால் அவங்க என்ன பண்ண முடியாது? எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் அந்த கொரிந்தியர் புஸ்தகத்தில் நான் பார்க்கிறோம், ஒரு சாப்டர் அன்பு குறித்து முழுமையாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஜனங்கள் மத்தியில், கிறிஸ்துவ ஜனங்கள் மத்தியில், தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய மத்தியில் பிசாசானவன் பல அன்பான காரியங்களில் இருந்து, ஒற்றுமையில் இருந்து, அவன் பல கசப்புகளையும் வெறுப்புகளையும் இவன் நின்று விடக்கூடாது, ஆண்டவருக்கென்று இவன் சாதித்து வரக்கூடாது என்று சொல்லி பல காரியங்களில் தடைகளை உண்டு பண்ணுகிறான். போன வாரம் பார்த்தோம்ல, எப்படிப்பட்ட வல்லமையாக இருந்த தாவீதையும் பிசாசு என்ன பண்ணா? ஏவி விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் ஏவி விடுறான். அப்போ பிசாசுக்கு இவங்க இப்படியே அப்படிலாம் இல்லை. உலகத்தோட கண்ணோட்டத்தில் எல்லாருமே இவங்க பெரிய பரிசுத்தவான்ப்பா, இவங்க பெரிய வல்லமையான ஆளுப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பிசாசு நம்ம எங்கே விழுகிறோம், நம்ம எந்த இடத்துல குறையப்பட்டு காணப்படுகிறோம், அன்புல குறைவு இருக்குதா, நம்முடைய பேச்சில் குறைவு இருக்கிறதா, வேலை செய்கிற இடத்துல சில காரியத்தில் மூலமாக குறைவுபடுகிறோமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவுபடுகிறோமா என்று சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ நான் எங்கே குறைவுபட்டு காணப்படுகிறேன் என்று எனக்கு தெரியும். அதே போல் உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு ஸ்டேஜில் எல்லாருமே என்ன பண்ணுறோம்? குறைவுபடுகிறோம். ஆண்டவரே, அந்த குறைவை நீங்கள் நிறைவாக்குங்க, அன்பினால் அலங்கரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் ரொம்ப பெருசாக சொல்லுவேன். அன்பு ஒன்று தான் இந்த உலகத்தை என்ன பண்ணும்? ஜெயிக்கும். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற ஒற்றுமையே இந்த உலகத்தை என்ன பண்ணும்? ஜெயிக்கும் என்று சொல்லி பார்க்கிற வேதத்தில். அதனால் ஒற்றுமையாக செயல்படும் போது அந்த இடத்துல எழுப்புதல் காணப்படும். ஒற்றுமை இல்லாமல் நம்ம 1000 காரியங்கள் செய்தாலும் அந்த இடத்துல வல்லமையும் எழுப்புதலும் நடைபெறாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் பல காரியங்கள், பல பிரிவினைகள், பல காரியங்களில் நம்ம ஒருவர் பிரிந்து இருக்கிறோம் என்றால், கிறிஸ்துவ சமுதாயத்தில் அன்பு, ஆதியில் இருந்த அன்பில் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டோம். ஹல்லேலூயா. அந்த அன்பில் குறைவுபடக்கூடாது. நாம் எல்லா காரியத்திலையும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவர் ஒரு தவறை செய்தால், ஒருவர் சில காரியங்களை செய்தால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? அன்பால் என்ன பண்ண வேண்டும்? சொல்லி கொடுத்து திருத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன பண்ணார்? அன்பானவரா இருந்தார். சிலுவையில் மரண பரியந்தம் எப்படி இருந்தார்? அன்பானவரா இருந்தார். நம்ம மன்னிக்கிறோமா? மற்றவர்களுடைய குற்றங்களை நம்ம மன்னிக்கிறோமா? மற்றவங்கள தப்புகளை நம்ம மன்னிக்கிறோமா? நம்ம மன்னிக்கணும். இதில் ஏசப்பா பெருசா நம்ம பெருசா? ஏசப்பா தான். சொல்லுங்க, அவருடைய அன்பு பெருசா நம்முடைய அன்பு பெருசா? அவருடைய அன்பு தான் பெருசு. ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவர் அன்பினால் எங்களை அலங்கரியும் நம்ம கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏசப்பா, இந்த அன்பில் நான் குறையப்படுகிறேன், நான் ஒத்துக்கிறேன். சில காரியங்களை நான் கோவப்பட்டிருக்கலாம், சில காரியங்கள் நான் மனப்பதிரி பேசியிருக்கலாம், சில காரியங்களை நான் வைராக்கியமாக இருந்திருக்கலாம், சில காரியங்களில் நான் தவறு செய்திருக்கலாம்.
ஆண்டவரே உம்முடைய அன்பு என்னை அலங்கரிக்கணும். அப்படி அன்பு நம்மளை அலங்கரிக்கும் போது நம்ம அனலாக மாறுவோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு மிஷினரிமார்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்க? அன்பானவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அன்பு தான் இந்த இந்திய தேசத்தில் என்ன பண்ணுச்சு? பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினது. ஹல்லேலூயா. அன்பு இல்லை என்றால் அன்னைக்கு அன்னை தெரசாவால் என்ன பண்ணியிருக்க முடியாது? செய்திருக்க முடியாது. அன்பு இல்லை என்றால் இன்னைக்கு பல கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் பலருக்கு உதவி செய்கிறாங்கல்ல. அனாத ஆசிரமம், எத்தனையோ ஆசிரமங்கள், எத்தனையோ ஸ்கூல்ஸ் இருக்குது, எத்தனையோ காலேஜ் இருக்குது. அன்பு இல்லைன்னா அன்னைக்கு சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அவங்க நிறைவேற்றிருக்க முடியாது. நம்முடைய தேசத்தின் மக்கள் மேலே உள்ள ஒரு அன்பு, தங்களை வெறுத்த மக்கள் மேலே உள்ள ஒரு அன்பு, அந்த அன்பு இருந்தனால தான் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், பயன்படுத்தினார். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்? எல்லோரிடமும் கூடுமான வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். ஏன்னா கடைசி நாட்களில் நம்ம பார்க்கிறோம், உங்கள் அன்பு என்ன பண்ணும்? குறைந்து வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கிடே பிசாசு என்ன பண்ணுவான்? அன்பை குறைப்பான். பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே பிசாசு என்ன பண்ணுவான்? அன்பை குறைப்பான். உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் அன்பை குறைப்பான். அப்போ குடும்பத்திற்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது. எப்படி இருக்காது? ஒற்றுமை இருக்காது. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அக்கா தங்கச்சி கூட ஒரு சண்டை. அப்போ ஒரு அன்பு குறைச்சலான காரியங்களை பிசாசு என்ன பண்ணுறான்? ஏற்படுத்துகிறான். சபைக்குள்ளே என்ன பண்ணுறான்? சில வேளையில் சில காரியங்கள், அன்பு குறைச்சலான காரியங்களை ஏற்படுத்துகிறான். இதெல்லாம் பிசாசு என்ன பண்ணுறான்? ஏவி விடுகிறான். அதற்கு நம்ம அவ்வாறாக இருக்கணும். இது கர்த்தருடைய சத்தமா இல்லை சாத்தானுடைய சத்தமா என்று. அதனால் இந்த கடைசி காலத்தில் அந்த அன்பை நம்ம இழந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள் என்று சொல்லி பாட்டுருக்கு. நம்ம என்றைக்குமே பிந்தினோராக என்ன பண்ணிடக்கூடாதுங்க? போயிடவே கூடாது. அதனால் அவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி இந்த பாடல் நம்ம எல்லாருமே எத்தனையோ சர்வீஸில் எத்தனையோ இதில் நம்ம பாடியிருக்கிறோம். பாடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஜெபிக்க வைக்கிறாரு, ஜெப வீரன், துதிக்க வைக்கிறாரு, துணையாளர், எல்லாம் ரைட்டு. சாத்தானின் சகல தந்திரங்கள்னா என் வாழ்க்கையில் இருக்கிற சகல தந்திரங்கள், சாத்தானின் தந்திரங்கள்லாம் தகர்த்தெறியணும்னா அன்பினால் என்று அலங்கரியும். ஹல்லேலூயா. ஃபாதராக தான் சொல்லியிருக்கார். அதனால தான் ஃபாதருக்கு 0 ஹேட்டர்ஸ். எத்தனை ஹேட்டர்ஸ்? 0. ஃபாதர் யாரை வெறுக்க முடியுமா சொல்லுங்கள்? ஃபாதர் பெர்க்மன் சேவை யாரை வெறுக்க முடியுமா? ஆர்சிக்காரனும் பாடுவான், கத்தோலிக்க சபைக்காரங்களும் பாடுவாங்க, எல்லா ஆளுங்களும் பாடுவாங்க. ஏன்னா அவருடைய வார்த்தை, அவருடைய அன்பு, அவருடைய குணாதிசம் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஃபாதர் பாட்டு என்றைக்குமே அழிவே அழியாது. ஹல்லேலூயா. இன்னும் வருகின்ற சந்ததிகளும் பாடுவாங்க. அது என்னன்னா அவர்கிட்ட இந்த அன்பு. ஹல்லேலூயா. தேவன் பெரிய தாளங்களை தந்திருக்கிறார், எத்தனையோ ஞானத்தை தந்திருக்கிறார், எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்கிறார். அவர் திறமையினால் இல்லை. இன்றைக்கி எத்தனையோ பேர் பாடல்களை பாடுறாங்க, அது எல்லாருமே பாடுறதில்லையே. இன்றைக்கி எத்தனையோ பேர் செய்கிறாங்க, பண்ணுறதில்லையே. இன்றைக்கி எத்தனையோ பேர் எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, ஏன் வரதில்லை? ஏன் சில பேருக்கு மட்டும் அது பிடிக்குது? ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்கே அன்பு நிறைவாக இருக்கிறதோ அந்த வார்த்தைகள் பலரை தொடும். ஹல்லேலூயா. எங்கே அன்பு இருக்கிறதோ உடைக்கப்பட்ட மனிதனை அதை தொடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பாடல்கள் எல்லாம் பரவச நிலைக்கு கொண்டு போகிறதில்ல, ஒருவனை அவனுடைய பாவக்கட்டிலிருந்து, அவன் சாவக்கட்டிலிருந்து இருந்த மனிதனை ஒரு திட நம்பிக்கை தண்டு மீண்டுமாக உயர்த்தினது அந்த பாடல்கள். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, அன்பு தான் எல்லாத்துலேயும் முதன்மை. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி எல்லாருமே அன்பாக இருக்க நம்ம பழகலாம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சொல்லுங்கள். நாங்கள் இனிமேல் அன்பாக இருப்போம். பக்கத்தில் இருக்கவங்களை கைகளை கொத்தி சொல்லுங்கள், அன்பாக இருப்போம். அன்பாக இருப்போம் எல்லா சூழ்நிலையிலும். அன்பாக இருப்பீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், அன்பாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அதான் உண்மை. நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், எத்தனை மினிஸ்ட்ரி வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் செய்யலாம். அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. லாஸ்ட் வீக் ஏஜி பாஸ்டர் இறந்து போனாங்க. பாஸ்டர் சொன்னராஜ் அவர் வந்திருந்தார் ஆறுதல் இந்த இதுக்கு மீட்டிங்க்கு, இல்லை ஏஜி தலைமை போதுக்கு அந்த அடக்காரதனை. அப்போ அந்த மெசேஜ் நான் கேட்டேன். எத்தனையோ மறிச்சவங்க பரலோகம் போவாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லாம் ரைட்டுங்க. ஒரே வாரத்தில் சொல்லி முடித்தார், இது உடம்பு தேவன் தந்த ஆலயம். இந்த ஆலயத்தை ஒரு பழுது இல்லாமல், குறைவு இல்லாமல், நோயற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்து தேவனுக்கு என்று வாழணும்னு சொன்னார். ஹல்லேலூயா. இவர் நோய் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாது. அதனால் ஆரோக்கியமாக இருங்க, நல்லா உழைங்க, நல்லா சாப்பிடுங்க,
ஆண்டவருக்கென்று நல்ல தரிசன திட்டங்களை ஆண்டவர்களை கொண்டு செய்யணும்னா உடம்புல ஆரோக்கியம் முக்கியம். மனசில் வலி இருக்கக்கூடாது, மனசில் வெறுப்பு இருக்கக்கூடாது. எல்லாம் கிளியராகி நீ ஆண்டவருக்காக எந்த அளவுக்கு நிற்கிறியோ இன்னும் தேவன் ஆயுசு நாட்களை தருவார். இன்னும் ஆண்டவருக்காக நீ ஓடிக்கிட்டே இருக்கலாம். உனக்கு எல்லா தரிசனத்தையும் ஆண்டவர் தந்து, எல்லா கிருபைகளும் ஆண்டவர் தந்து, உன் உடம்பு ஒத்துழைக்கலைன்னா என்ன ஆகும்? எதுவுமே செய்ய முடியாது. அதனால் இந்த அம்மா இறந்த இந்த கூடுகையில் இன்றைக்கெல்லாம் தீர்மானம் எடுங்க. சண்டை போட்டவங்க போய் சமாதானமாகுங்க. யார்ட்டையோ பேசாமல் இருந்தால் போய் பேசுங்க. உடம்பு கெடுத்தவங்க இன்னிலேருந்து ஒழுங்காக உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. ஆண்டவருக்காக நல்லா நில்லுங்க அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எத்தனையோ ஆறுதல் இந்த கூட்டத்திலலாம் அவர் பரலோகத்துக்கு இது பண்ணுவாங்க, மறுரூபமாகி நம்ம பார்ப்போம், சொந்த ஜனமாக அப்படின்லாம் நம்ம எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கிறேன். ஆனால் இது நல்ல தெய்வ மனிதன் இடத்துல அந்த முதிர்ச்சியை நான் பார்த்தேன், அந்த முதிர்ச்சியான அந்த அறிவுரையை பார்த்தேன். ஆனால் இந்த உலகத்தில் அன்பு தாங்க முக்கியம். ஆனால் ஆண்டவரே உங்களுடைய அன்புனால நான் அலங்குறீங்க. உங்கள் அன்பு பலர் என்ன பண்ணும்? தொடும். வீட்டு பக்கத்தில் அன்பாக இருங்க, வேலை செய்கிற இடத்துல அன்பாக இருங்க, சபைக்குள்ளே அன்பாக இருங்க. உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே எங்களை அலங்குறீங்கப்பா என்று சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்னென்ன தீய காரியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சாகடிக்க வாங்க என்று சொல்லி இந்த அருமையான பாடல் நான் பாட போகிறேன். ஹல்லேலூயா. இது ஒருக்கா பாடி நம்ம அடுத்து செய்தி வேலைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். அதனால் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, எல்லாம் ஒப்பு கொடுத்து பாட போகிறீங்க. பாடுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைய ரட்சணை நான் ஆண்டவரே நான் கிளியர் மைண்டாக போனேன் எங்கே போனாலும். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை, கோவங்கிற பாரத்தை தூக்கிட்டு வராத, கஷ்டங்கிறது பாரத்தை தூக்கிட்டு வராது. எதுனாலும் ஆலயத்துக்குள்ளே வந்தால் எல்லாம் இறக்கி வச்சிரு, இலகுவாக செல். ஹல்லேலூயா. நிம்மதியாக செல். அதான் சொல்கிறார் ஆண்டவர். நீ அங்கங்கே அலைஞ்சு தர்ற என் சமூகத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படி சொல்கிறார். நான் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளணும்னா, சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம அன்புள்ளவர்களாக மாறணும். ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த பாடலை பாடும்போதெல்லாம் கண்களை முடிக்குங்க. ஒரு சில கண்களை மூடலாம். இன்றைக்கி எத்தனையோ காரியங்களில் நம்ம அன்பில் சில வேளையில் குறையப்பட்டு காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை குடும்பத்துக்குள்ளே அன்பு இல்லாமல் சில வேளையில் இருந்திருக்கலாம். சில சொற்கள் நம்மளை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம். சில காரியங்கள் நம்மளை ரொம்ப நோகடித்திருக்கலாம். நீண்ட நாள் சில காரியங்கள் நமக்கு व्यसனமாக இருந்திருக்கலாம். ஆண்டவரே இது மாதிரி காரியங்கள்லாம் நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், நான் அதை விட்டு கடந்து போகணும்னு நினைக்கிறேன், சில வேளையில் அதெல்லாம் என்ன மேற்கொண்டதப்பா என்று சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா, இன்னைக்கு பிதா எப்படி நம்மை மன்னித்தாரோ, இயேசு எப்படி நம்மை மன்னித்தாரோ, அதே போல் நம் பலரையும் நாம் மன்னிப்போம். நம்மை வெறுத்தவர்களை நேசிப்போம். நம்மை காயப்படுத்துறவர்களுக்காக நாம் செபிப்போம். ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிடக்கூடாது, ஆண்டவரே நான் கோவப்பட்டு தப்பு செஞ்சிடக்கூடாது, அன்புனால நான் அலங்கரிங்கப்பா, அப்போ தான் உமக்கு உகந்த ஆராதனையாக இருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தான் ஆவியானவர் என் மேலே வந்து பயன்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நமக்குள்ளே இருக்கிற எந்த காரியங்கள் இருந்தாலும் எல்லாருமே நம்ம அறிக்கையிட்டு இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். அவர் செய்வார். நம்ம இருக்கிறத சில காரியங்கள் நம்ம சரி செஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக செய்வார். ஒரு நிமிஷம் யார் யார் எதுவாக, எந்த உறவுகளாக, எந்த நண்பர்களாக, யாராக இருந்தாலும் அவர்கள் பெயரை சொல்லி பிதாவின் சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அதை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், என் உள்ளத்தை நான் தூய்மையாக்கிக்கிறேன், எனக்கு எந்த கஷ்டமும் எந்த இது வேண்டாம், என்னை ஒரு நிமிஷம் பியூரிஃபை பண்ணுங்கப்பா, எஸ்ஸப்பா என் உள்ளத்தில் நீங்கள் இருங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்கள் உள்ளத்தில் பேசிகிட்டு இருக்காரு. இந்த கடைசி காலத்தில் நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது, பிந்தினோர் ஆயிடக்கூடாது. எந்த காரியனாலும் அதெல்லாம் சகித்து கொள்ள, தாங்கிக் கொள்ள, அன்பு செலுத்த எங்களுக்கு பலன் தாங்கப்பா. நான் கோபத்தில் பாவம் செஞ்சிடக்கூடாதப்பான்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவார். சொல்லுவோமா? இந்த வரிகளை பாடுவோமா? எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. கண்களை மூடியெல்லாம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை
அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. மீண்டுமாக ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. எந்தெந்த காரியங்கள் சாவுக்கு எதுவாக இருக்கிறதோ அதெல்லாத்தையும் உயிர்ப்பீங்கப்பா. சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. கைகளை வைத்து ஆட்கொண்டு எங்களை அனலாக்குமே, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. நமக்காக பெருமூச்சோடு ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, சில காரியங்கள் எனக்கு பலன் இல்லை, சில காரியங்கள் எனக்கு சத்தம் இல்லைன்னு கேட்குறீங்களா? பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளர் உதவி செய்யுங்கப்பான்னு கேட்போம். பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருக்கூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லொன்னா பெருக்கூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் அலங்கரியோ. வருகைக்கு என் மனது, என் செயல்கள் எல்லாத்தையும் புதிதாக்குங்கப்பா. வாஞ்சையோடு கேட்போம். மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்கச் செய்யோ. வருகை ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்கச் செய்யோ. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால்
அன்பினாலே அலங்கரியும் அன்பினாலே அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. எங்கள் அன்பு தெய்வமே, எங்களை ஒவ்வொரு நாள் ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உங்க அன்பு நிலைநிடணும். ஆண்டவரே, வேதம் அன்பை குறித்து பல காரியங்களுக்கு எனக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறதப்பா. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறையும் நிறைவாக்குங்க. வருகிற நாட்களில் எங்களை பயன்படுத்துங்க. சத்துரு எந்த கலைகளையும் விதைத்து விடாதபடி ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரையும் வெளியெடுத்து காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறப்பா. உங்களுடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொருவரையும் நீர் மறைத்து மூடிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் மறைத்து மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்குள்ள ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுடைய சித்தம் அல்ல, பரமற்றுக்குள்ள உம்முடைய சித்தமே இந்த பூமியில் நிறைவேறணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இந்த நாட்களில் நடக்கிற எல்லா காரியங்களும் எங்களுடைய சித்தம் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய சித்தமே இந்த பூமியில் நிறைவேறணும் அப்பா. எங்கள் குடும்பங்களில் நிறைவேறணும், எங்கள் சபைகளில் நிறைவேறணும், எங்கள் தேசங்களில் நிறைவேறணும் அப்பா. நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆட்கொண்டு எங்களை நடத்துங்கப்பா. ஆளுகை செய்கிற தேவனே நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்தவர்கள் எல்லா பகுதியும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பழைய ஏற்பாட்டில் 691வது பக்கம். இந்த சங்கீதம் மொத்தம் 12 வசனங்களை உடையது. இது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே தாவீது நமக்கு முன்பாக 2 பாத்திரங்களை நிறுத்துகின்றார். 2 நபர்களை முன்வைக்கின்றார். முதலாவது துன்மார்க்கன், இரண்டாவது கர்த்தர். இந்த துன்மார்க்கனும் அவனுடைய கிரியைகளையும், கர்த்தர் அவரையும் அவருடைய கிருபையையும் தாவீது நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சரி, நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம், முதலாவது வசனத்தின் பிற்பகுதி, அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. யாருடைய கண்களுக்கு முன்? துன்மார்க்கனுடைய. அப்போ வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது என்றால், யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தெய்வ பயம் இல்லையோ அவர்கள் எல்லாம் விசுவாசிகள் அல்ல, துன்மார்க்கர். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தெய்வ பயம் இல்லையோ அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, துன்மார்க்கர். அப்போ துன்மார்க்கருடைய கிரியைகள் என்ன என்பதை அந்த அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமாக காணப்பட வேண்டியது தெய்வ பயம். நம்முடைய பிள்ளைகள் பள்ளியில் ஆசிரியருக்கு பயப்படவில்லை என்றால் சரியாக படிக்க மாட்டாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ பயந்து நடக்கவில்லை என்றால் அந்த குடும்பம் சரியாக இயங்காது. சபையில் விசுவாசிகள் போதகருக்கு பயந்து நடக்கவில்லை என்றால் அந்த விசுவாசிகள் சரியாக செயல்பட மாட்டார்கள். அதை காட்டிலும் முக்கியமானது நாம் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, ஏனென்றால்
இந்த தெய்வ பயம் மிக மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. காரணம், இது கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்களில் விசுவாசிகள் உலகத்தின் ஆசீர்வாதங்களை பற்றி போதிக்கும்போது, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி நாம் எடுத்துரைக்கும்போது, வசனங்களை முன்வைக்கும்போது வாஞ்சையாகவும் ஆர்வமாகவும் ஆசையாகவும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் நமக்கு முன்குறிக்கப்பட்ட எதிர்கால வாழ்க்கை ஒன்று இருக்கு. அப்போது வருகையின் காலம் ஒன்று இருக்கு. அதற்கு விசுவாசிகள் தயாராக வேண்டும், அதற்கு விசுவாச குடும்பங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று அதற்கான வேத வசனங்களை முன்வைக்கும்போது அந்த வசனங்களை விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆசீர்வாதங்களை மாத்திரமே விரும்புகின்ற ஜனக்கூட்டங்களாய் காணப்படுகின்றார்கள். சரி, இப்போ தெய்வ பயத்தோடு வாழ்ந்த அநேக தேவ மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவரை மாத்திரம் உங்கள் கண்கள் முன்பாக நான் கொண்டு வந்து இந்த தியானத்தை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். வாசிப்போம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சரி, அப்போ நோவாவுக்கு ஏன் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்றால், நோவாவின் வாழ்ந்த நாட்கள் இந்த உலகம் எப்படி இருந்தது என்றால், 5வது வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. இப்போ நோவா வாழ்ந்த நாட்களில் மனுஷனுடைய கிரியைகள் தேவனை விசனப்படுத்தியது, தேவனை கோபப்படுத்தியது. அதனால கடவுள் இந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். ஏன்னா ஒருவரும் கர்த்தருக்கு முன்பாக தேவ பயத்தோடு வாழவில்லை. இப்போ தனக்கு பயப்படாத ஜனத்தை, தனக்கு பயந்து தன்னுடைய கிரியைகளுக்கு கீழ்ப்படியாத ஜனத்தை கர்த்தர் அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது என்றால், 9வது வசனத்தின் பிற்பகுதி, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற ஜனங்கள் எல்லாம் உலகத்தோடு சஞ்சரித்தாங்க, உலகத்தின் உள்ள ஆசீர்வாதங்களோடு சஞ்சரித்தாங்க, உலகத்தின் உள்ள பாவங்களோடு சஞ்சரித்தாங்க, உலகத்தின் உள்ள இச்சைகளோடு சஞ்சரித்தாங்க. ஆனால் நோவா அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு தேவனோடு சஞ்சரித்தான். இன்னும் ஒரு சம்பவம் அழகாக இந்த வசனம் சொல்லுது. 12வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தேவன் பூமியை பார்த்தார், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, ஆனால் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள், ஆனால் நோவாவோ தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்நாட்களில், நோவா வாழ்ந்த நாட்களில் வேதாகமம் இல்லை, தீர்க்க தரிசனங்கள் இல்லை, வசனங்கள் இல்லை, போதனை இல்லை. ஆனாலும் நோவா தேவனோடு சஞ்சரித்தான். நமக்கோ இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை எப்படியாக காணப்படுகின்றது? வேத வசனம் சொல்கின்றது, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். அப்போது நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? உலகத்தை தேவன் அழிக்க நினைத்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்ததனால் தேவன் நோவாவை தெரிந்து கொண்டார். அவனை பேழையை உண்டு பண்ண சொன்னார். அந்த பேழையிலே நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் தேவன் பாதுகாத்தார்.
மற்ற எல்லாவற்றையும் தேவன் அளித்தார். இதே காரியம் இரண்டாம் வருகையிலும் நடக்கும். அப்போது யாரெல்லாம் நோவாவை போல தேவனோடு சஞ்சரித்து நடக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் தன்னுடைய ராஜ்யத்தில் தேவன் சேர்த்து கொள்வார். நோவா பேழையை கட்டினது போல விசுவாசிகளாகிய நாம் பரிசுத்தம் என்ற பேழையை ஒவ்வொரு நாளும் கட்டணும். நீதி என்ற பேழையை ஒவ்வொரு நாளும் கட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அந்த பரிசுத்தம் என்ற பேழையின் மூலமாக இரண்டாம் வருகையில் நாம் தேவனோடு சேர்த்து கொள்ளப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம். தேவன் நம்மளை அவருடைய ராஜ்யத்தில் நம்மளை சேர்த்து கொள்வார். ஒருவேளை உலகத்தில் தேவன், அதான் அந்த வசனம் சொல்கின்றது, 6வது வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அந்த இடத்துல உங்களோட பேரோ என்னோட பேரோ வந்து விடக்கூடாது. நான் ஸ்ரீதரை உண்டு பண்ணினதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று தேவன் தன்னுடைய வாயினால் அறிக்கை இட்டு விடக்கூடாது. அந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து விடக்கூடாது. அப்போ நான் சரியா இருந்தேன்னா என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். நான் சரியா இருந்தேன்னா என்னுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். நான் சரியா இருந்தேன்னா என் மூலம் என் குடும்பம் இந்த பூமியை ஆளுகை செய்யும். அப்போது நான் சரியா இருந்தேன்னா என் மூலம் என் குடும்பம் பரலோக ராஜ்யத்தை சென்றடையும். நான் சரியா இருந்தேன்னா என் மூலம் என்னுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைவார்கள். நான் சரியா இருந்தேன்னா என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்தை ஆளுகை செய்வார்கள். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற இந்த நல்ல தகப்பனே, இப்பொழுதும் இந்த வேத வசனங்களின் மூலமாக நீர் எங்களோடு பேசின உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நோவாவின் நாட்களில் நடந்தது போல நிகழும் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றேன். எங்கள் கண்களை திறந்திருக்கின்றேன். நாங்களும் நோவாவை போல வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென்.